A.K. Raman's Emotional Educational Academy. My dear friends and my respected teachers, they've seen the 50 questions, most expected questions in the previous video. Just if you missed, you kindly go and watch again. You can get more information and as well as the exam point of view, then you can get the better idea than merely just to go through the textbook which you have already you got. ஓகே, இந்த வீடியோவில் நாம பார்க்கறது இதுவும் ஒரு 50 கொஸ்டின்ஸ்னான ஒரு ப்ராஜெக்ட். அதில் ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதோட 25 கொஸ்டின்ஸோட ஆன்சர் மட்டும் இங்கே நம்ம கொடுக்கறது இல்லை. அதில் வர்ற ஆப்ஷன்ஸ், அந்த டிஸ்ட்ராக்டர் மீதி ரிமைனிங் இருக்கிற அந்த 3 டிஸ்ட்ராக்டருக்கும் என்னென்ன ஆன்சர் வருதுங்கிற பார்க்கும்போது இங்கே நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகலான்னு நம்ம இங்கே 1:4 ரேஷியோவில் லேர்ன் பண்ண போகிறோம். இங்கே வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தரோவா இந்த வீடியோவை நீ மிஸ் பண்ணாமல், ஒரு கொஸ்டினும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தேன்னா யூ கேன் கெட் ஆன்சர் ஃபார் 100 கொஸ்டின்ஸ். ஸோ இட் மீன்ஸ் 25 × 4 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதாகுது. இதுவும் அதே தான் நம்மளுடைய சைக்காலஜி ஆஸ்பெக்டில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே கம்பைண்டாக தான் இங்கே இந்த வீடியோவில் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ஓவராலாக இங்கே கொடுத்துருக்குறோம். ஒரு பர்டிகுலர் கான்டென்ட் அப்படி கிடையாது. உங்களுக்கு பர்டிகுலர் கான்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே பிளேலிஸ்ட்டில் சைக்காலஜி TNTET இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தேன்னா அங்கே உங்களுக்கு வேண்டிய தனி கான்டென்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக மோர் தென் வந்து 40 to 45 மினிட்ஸில் ஒரு வீடியோ லெசனாக கொடுத்துருப்போம். இது வந்து எப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷனுக்கான ஒரு ஏற்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். இப்போது ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறப்போட பியாஜே நம்ம பார்த்தோம். பியாஜேன்னு நம்ம வந்து அறிவுசார்னு பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த பியாஜேவின் கருத்துப்படி வந்து ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் பாருங்க, ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் எந்த வளர்ச்சி நிலையில் உருவாகிறது? இது வந்து முன் செயற்பாட்டு நிலையா, உணர்வு இயக்க நிலையா, கருத்தியல் செயற்பாட்டு நிலையா, முறையான செயற்பாட்டு நிலையா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 4ஓட விடையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுல சரியான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் வந்து ஆன்சர் வந்து பாருங்க உணர்வு இயக்க நிலை. இது சரியான ஆன்சர். மீதியோட இந்த டிஸ்ட்ராக்டரை பாருங்க, பார்க்கும்போது இது வந்து முன் செயல்பாட்டு நிலை வந்து இது வந்து தவறு. ஏன்னா முன் செயல்பாட்டு நிலை எதுல வருதுன்னா 2 இருந்து 7 வயது வரை உள்ள நிலையில தான் இந்த வளர்ச்சி நிலையில முன் செயல்பாட்டு நிலை வருது. அதனால வந்து இங்க ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ங்கிறது இதுக்கு வந்து ஆப்ட் ஆகாது. அப்புறம் பி வந்து சரி, இதுதான் உண்மையான விடை. அதாவது ஒரு பொருள் வந்து கண்முன் இல்லாவிட்டாலும் அது இருப்பதை வந்து குழந்தை உணர்கிறது. இந்த வளர்ச்சி நிலையை நம்ம வந்து பிஹெச்ல பார்த்துருக்குறோம். இதுதான் என்னன்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்ங்கிற இந்த இதுல வந்து இந்த கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். அதே போல வந்து கருத்தியல் செயற்பாட்டு நிலை இது எந்த வரும்னா 7 to 11. இங்கதான் அந்த அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அதாவது மோர் தென் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் மட்டும் என்ன பண்ணுது, ஒரு கருத்தை ஒரு கான்செப்டை வந்து அந்த குழந்தை வந்து உருவாக்குது. அதனால கருத்தியல் செயல்பாட்டு நிலைன்னு வந்தானே நீங்க 7 to 11 இந்த ஏஜ்ல எடுத்துக்கலாம். முறையான செயற்பாட்டு நிலை வந்து எபோவ் 11 இயர்ஸ் 11 வயசுக்கு மேல வந்து நீங்க முறையான செயற்பாட்டு நிலை. அப்போ இது ஒரே கொஸ்டின்ல நீங்க 4 ஆன்சர் பார்க்கலாம். அது முன் செயல்பாட்டு நிலையிலிருந்து 2லேருந்து 7 வரைக்கும் உணர்வு இயக்க நிலையை தான் நம்ம ஒரு பொருள் இல்லாம இருக்குது. ஆனா அந்த பொருள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து நம்ம அந்த நினைச்சு பார்க்கறது உணர்வு இயக்க நிலை. இதுதான் ஆப்ஜெக்ட் அந்த பெர்மனன்ஸுக்கு நம்ம சொல்றோம். இப்போ கருத்தியல் செயற்பாட்டு நிலையிலிருந்து 7 to 11, முறையான செயல்பாடு வந்து 11 வயதுக்கு மேல். ஸோ இந்த இதை வந்து நீங்க ரிப்பீட்டா கேளுங்க. ஒரு கொஸ்டின்ல 4 ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி கேட்டாலும் இந்த மாதிரி இந்த வரும்போது நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது வைகோட்ஸ்கியின் கோட்பாட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். கற்றலின் முக்கிய ஆதாரம் என்னன்னு பாருங்க. இது வந்து தனிப்பட்ட அனுபவமா, உயிரியல் முதிர்ச்சியா, சமூக தொடர்பா, பரம்பரையா? விடை வந்து பார்த்தோன்னா சமூக தொடர்பு தான். அதே மாதிரி உளவியலும் சமூகத்தை சார்ந்த உளவியல் வந்து சமூக உளவியல் நம்ம சொல்றோம். இப்போ மீதி ஒரு டிஸ்ட்ராக்டர் பாருங்க, தனிப்பட்ட அனுபவம் வந்து என்னன்னா இது வந்து ஒரு பகுதி மட்டுமே தான். அதோ கற்றலின் முக்கிய ஆதாரத்தை வந்து வராது. இது வந்து என்னன்னா தனிப்பட்ட அனுபவம். இப்ப நம்ம வந்து பர்சனலா நம்ம ஒரு டீல் பண்றோம், நம்மளுடைய என்னோட ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்குது. அப்ப அதுவே கற்றலா நிகழ்துன்னா அது நிகழாது. அது வந்து என்னோட தனிப்பட்ட அனுபவத்துக்கும் கற்றலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்ப 2வது வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் முதிர்ச்சி. இது என்ன வரும்னா முக்கிய காரணியாக இது வந்து கருதப்படவில்லை. அதனால வந்து இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். 3வது வந்து சமூக தொடர்பும் மொழியின் கற்றலின் அடிப்படை. இதுதான் சமூக தொடர்பு. சமூக தொடர்புன்னு வந்த உடனே நமக்கு என்ன வரணும்,
மொழி அங்க வந்துடும், கம்யூனிகேஷன் வந்துடும். கம்யூனிகேஷன் வரும்போது அங்க லாங்குவேஜ் வந்து அங்க வந்து ப்ரியாரிட்டியா நம்ம இங்க இருக்குது. அப்புறம் பரம்பரை வர பார்க்கும்போது முழுமையான விளக்கம் கிடையாது. பரம்பரைக்கும் நம்முடைய கற்றல் முக்கிய ஆதாரம் கிடையாது. இது வந்து வேணா பரம்பரையோட நம்மளுடைய அந்த பரம்பரை செயல்கள் இருக்குது இல்லையா? நம்ம டிஎன்ஏ இதுல அதுல வந்து நம்ம வந்து பரம்பரை அதாவது கூட அந்த அந்த ஜெனடிக்ல வந்து நம்ம இதை வந்து கொண்டு வந்துடலாம். ஆனா இதோட சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா, ஏ வந்து என்னன்னா சமூக தொடர்பு தான் எனக்கு சரியான ஆன்சர். அப்புறம் 3வது பார்க்கும்போது தோர்ன்டைக். தோர்ன்டைக்கோட லா ஆஃப் எஃபெக்ட் எதை குறிக்கிறது பார்க்கும்போது, இது வந்து பயிற்சியால கற்றல்தா? திருப்தி தரும் செயல் மீண்டும் நிகழுமா? முதிர்ச்சியால் கற்றலா? இல்ல உள்ளுணர்வு மூலம் கற்றலா அப்படின்னா, விடை வந்து பார்த்தீங்கன்னா, திருப்தி தரும் செயல் மீண்டும் நிகழும். இதன் மூலமா தான் நாம கற்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட்டோட டிஸ்ட்ராக்டர் பாருங்க. பயிற்சியால் கற்றல்ங்கிறது இது எங்க வரும்னா, லா ஆஃப் எக்ஸர்சைஸ் இல்லையா? இது வந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், ஒரு பயிற்சி பண்றோம். பயிற்சியிலிருந்து நாம லேர்ன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம். சைக்கிள வந்து பயிற்சி பண்றோம். இந்த பயிற்சினால நம்ம கத்துக்கிறோம். ஒரு ஸ்விம்மிங் பயிற்சி பண்றோம். இந்த ஸ்விம்மிங் பயிற்சியினால நம்ம வந்து நீச்சல் கத்துக்கிறோம். அப்ப இது வந்து லா ஆஃப் எக்ஸர்சைஸ் வந்து நம்ம இது வந்து கனெக்ட் ஆயிருக்குது. செகண்ட் தான் சரியான ஆன்சர். இது எங்கன்னா திருப்தி தரும் செயல்கள் வலுப்பெறும் போது, நம்ம எப்பல்லாம் வந்து ஒரு செயல் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா, நமக்கு ஒரு ஹேப்பியா, நான் ஃபீல் பண்றோமோ, அத நம்ம என்ன பண்றோம்? ரிப்பீட்டடா பண்றோம் இல்லையா? இந்த ரிப்பீட்டடா பண்ணும்போது அங்க வந்து என்ன வரும் நமக்கு? ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அங்க வரும். அது மூலம் தான் நம்ம என்ன பண்ணோம்? திருப்தி தரும் செயல் மீண்டும் நிகழுது. முதிர்ச்சியால் கற்றலுக்கும் லா ஆஃப் எஃபெக்ட் வந்து எதுக்குன்னா, இது வந்து கற்றல் விதி கிடையாது. லா ஆஃப் எஃபெக்ட்டுக்கும் இது வந்து நம்மளுடைய முதிர்ச்சி மெச்சூரிட்டியால நம்ம லேர்ன் பண்றது. அதாவது ஒரு 60 70 வயசு வரை நம்ம லேர்ன் பண்றது இதுல வந்து வராது. அப்புறம் உள்ளுணர்வு இன்சைட் இது வந்து உள்ளுணர்வுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல. உள்ளுணர்வு யாரோட கருத்துன்னா, கோலர் இவரோட வந்து நமக்கு அதான் அந்த குரங்கு மங்கி இருக்குது இல்லையா? ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள ரூம்ல வச்சுருவாங்க. எல்லாம் அடைச்சு வச்சாச்சு. அந்த குரங்கு வந்து வெளியில போணும். திடீர்னு அங்க சுத்தி இங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குது. கடைசியில வந்து ஒரு 2 குச்சி வந்து அந்த ரூம்ல இருக்கும். அந்த குரங்கு அந்த என்ன பண்ணும்னா, அந்த குச்சி எடுத்து அங்க இங்க ஆட்டு போகும்போது, திடீர்னு என்ன வரும்? அதுக்கு ஒரு ஒரு தாட் வந்த உடனே அங்கிருந்து அது வெளியில வரும். அது 2யும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு இது வந்து இது உள்ளுணர்வு நம்ம கத்துக்கிறது. அப்ப இது சரியான விடை வந்து பார்த்தா இதற்கு வந்து என்னன்னா 3வது கற்றல் விதி இல்ல. அப்ப பி வந்து திருப்தி தரும் செயல் வந்து மீண்டும் நிகழ்ப்பது நம்ம கற்றல் நிகழ்கிறது. அப்புறம் ப்ளூம்ஸ் டெக்ஸானமி இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருக்கிறோம். அத நீங்க பாருங்க. இந்த ப்ளூம்ஸ் டெக்ஸானமில எவாலுயேஷன் இருக்குது இல்லையா? இது வந்து எந்த நிலைய வந்து குறிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தகவலை வந்து நினைவு கூர்தலா, கருத்துக்களை பயன்படுத்துதலா, மதிப்பீடு செய்து தீர்மானித்தலா, பகுத்தறிதல் இது நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். ஏன்னா எவாலுயேஷன் அங்க இருக்குது. அதோட தமிழாக்கமே மதிப்பீடு செய்யறது தான். அப்ப 3வது வந்து நீங்க சரியா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சரி இப்போ தகவலை நினைவு கூர்தல் இதுல வரும் பாருங்க. தகவலை நினைவு கூர்தல் வந்து அறிவு நிலையில வருது. அப்புறம் கருத்துக்களை பயன்படுத்துதல். நம்ம எப்படி வந்து நம்முடைய நம்ம தகவல் வந்து நம்ம கான்செப்ட் வந்து உள்வாங்கிட்டு, அத நம்ம பயன்படுத்துற பார்த்தீங்களா? இது வந்து பயன்பாட்டு நிலை. மதிப்பீடு செய்து தெரியும். இதுதான் சரியான நிலை வருது. பகுத்தறிதல் வந்து பகுத்தல் நிலை. இது வந்து இறுதியாக நம்ம எடுக்கிறது. இப்ப இந்த கார்டனர் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். கார்டனர் இவரோட சைக்காலஜிஸ்ட்ல நுண்ணறிவில் வந்து இசைத்திறன் எதனுடன் தொடர்புடையது? கார்டனர் என்ன பண்ணுவாங்கன்னா, பல்வகை நுண்ணறிவில் வந்து இசைத்திறன் வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னா, இது வந்து ஈஸியா நீ கண்டுபிடிச்சுக்கலாம். லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸா, இல்ல மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸா, ஸ்பேட்டியல் இன்டெலிஜென்ஸா, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கும்போது, ஆன்சர் என்ன இங்கேயே இருக்குது. இது வந்து இசைத்திறன். இங்க பாருங்க மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அப்போ மீதி 4ஓட ஆப்ஷனோட ஆன்சர் பாருங்க. லிங்குவிஸ்டிக்ங்கிறது மொழி சார்ந்தது. அதனால அது மொழித்திறன். அது மியூசிக்கல்ங்கிறது இசை சார்ந்தது. அது இசை உணர்வு மற்றும் இசை உருவாக்கும் திறன். ஸ்பேட்டியல் இன்டெலிஜென்ஸ் காட்சி மற்றும் இடவியல் திறன். இது வந்து நம்ம சரியான மீனிங் வந்து காட்சி மற்றும் இடவியல் இது வராது. அப்புறம் பிறருடன் பழகும் திறன் என்னன்னா இன்டர்பர்சனல். இதுல தான் நமக்கு ஸ்கில் வேணும். அது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நமக்கு இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ், அப்புறம் இன்டர் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து என்னதுன்னா தனிப்பட்ட பிறருடன் பழகும் திறன்ல வந்து நம்ம இங்க கொண்டு வந்துரலாம். இப்போ அடுத்தது வந்து கோல்பெர்க். இவர் என்ன பண்ணாரு பாருங்க. கோல்பெர்க்கோட அறநெறி வளர்ச்சியின் உயர்ந்த நிலை எது? இவரோட அறநெறி வளர்ச்சியில வந்து சில ஒரு அந்த ஹைரார்கி ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுல உயர்ந்த நிலை என்னன்னா, நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. முன் மரபு நிலையா? மரபு நிலையா? பின் மரபு நிலையா? இல்ல சமூக நிலையா? அப்படின்னா, சரியான ஆன்சர் வந்து பின் மரபு நிலை. அப்ப முன் மரபு நிலை கூட விளக்கம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆரம்ப நிலை இனிஷியல் ஸ்டேஜ். அதனால வந்து அறிவினத்தில் உயர்ந்த நிலை கிடையாது. அப்புறம் 3வது வந்து மரபு நிலை வந்து என்ன? சமூக விதிகளை பின்பற்றும் நிலை தான் மரபு நிலை.
இல்லையா? அப்போ இது வந்து அப்போ செகண்ட் ஆப்ஷன்ல வந்து இதுவும் சரியான ஆன்சர் கிடையாது. பின்மரபு நிலை இது என்ன ஆகுது? நமக்கு வந்து உலகளாவிய நெறிமுறைகள் வந்து அடிப்படையாக செயல்படும் நிலை. சமூக நிலை வந்து இது வந்து கோல்ட்பெர்கோட கான்செப்ட் கிடையாது. அப்ப இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இல்லாமல் நடத்தை குறைவதை குறிக்கும் சொல். அது என்ன? ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இல்லாமல் நடத்தை குறைவதை குறிக்கும் சொல். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் பாருங்க. அதாவது இது வந்து ஷேப்பிங்னு சொல்லாமா, எக்ஸ்டிங்ஷன் சொல்றாமா, செயினிங் சொல்லாமா, டிரான்ஸ்பரன்ட் சொல்றாமா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. ஷேப்பிங் அப்படின்னா நம்மளுடைய வந்து நம்ம படிப்படியா வந்து நம்மளை உருவாக்குறது. எக்ஸ்டிங்ஷன்னா அங்கிருந்து நம்ம வெளியேற்றப்படுவது, இல்ல வெளியேறுவது. செயினிங் என்ன? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர் நிகழ்வுகளா நம்ம கண்டினியூ பண்ண சொல்லலாம். டிரான்ஸ்பர் என்ன? ஒன்றை விட்டு இன்னொன்றாக நம்ம மாற்றம் செய்வது. இந்த 4 விஷயத்துல வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இல்லாமல் நடத்தை குறைவது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஆன்சர் வரும் பாருங்க, எக்ஸ்டிங்ஷன். அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்னா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது இல்லையா? இப்ப ரீஇன்ஃபோர்ஸ் இல்லாமல் சொல்றாங்க. அப்ப அது என்னன்னா எக்ஸ்டிங்ஷன், நம்ம தான் இங்கிருந்து வெளியில போறது. இப்போ ஷேப்பிங் பாருங்க. ஷேப்பிங்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா, படிப்படியாக நடத்தை உருவாக்குதல். அப்ப செயினிங்கோட என்னன்னா தொடர் நடத்தைகளை இணைத்தல். டிரான்ஸ்ஃபர்ங்கிறது கற்றல் மாற்றம். இது நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னு சொல்றோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். இது இங்கேயும் கூட வரும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், அதாவது ஒரு விதத்துல ஒரு விஷயத்துல நாம கற்ற அந்த வித்தைய இன்னொரு விஷயத்துல வந்து நாம அதை பயன்படுத்துறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். சரி, இது நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நான் பார்க்கும்போது சீலிங் எஃபெக்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். சீலிங் எஃபெக்ட் அப்படின்னா, தேர்வு வந்து மிகவும் எளிதாக இருக்கிறது குறிக்கிறதா? தேர்வு மிகவும் கடினமாக இருப்பதா? மதிப்பெண்கள் வழங்கும் பிழையா? நினைவக பிழையா? அப்படின்னா சரியான ஆன்சர் வந்து என்ன? தேர்வு மிகவும் எளிதா இருப்பது. சீலிங் எஃபெக்ட். அப்ப மீதியோட ஆன்சர் பாருங்க. ஏன் வந்து சரி நம்ம பார்த்தோம். அது என்னன்னா பெரும்பாலானோர் அதிக மதிப்பெண் பெறும் அளவுக்கு தேர்வு எளிதாக இருப்பது. ஏன்னா சீலிங் எஃபெக்ட் என்னன்னா நம்மளுடைய என்ன பண்ணணும், ஒரு கண்ட்ரோல். இப்ப இதுல வந்து இன்னொரு ஒரு 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 வேர்ட் இருக்கு. அதாவது சீலிங் ஆன் டிசையர் அப்படிங்கிறாங்க. சீலிங் ஆன் டிசையர் அப்படின்னா நம்முடைய ஆசைக்கு வந்து ஒரு அளவுகோலை வச்சு அதிலிருந்து ஆசைகளை வந்து பெருகாமல் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கட்டுப்படுத்தணும். அதே நேரத்துல வந்து அதிக மதிப்பெண்கள் பெறும் அளவுக்கு அந்த தேர்வு என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியான ஒரு டஃப் கொடுக்காம, ஒரு கடினமா இல்லாம, அதிகப்படியான இந்த கடின பகுதியில வந்து மீறி ஒரு எளிதாக கொடுக்கின்றது சீலிங் எஃபெக்ட். அப்புறம் ஃப்ளோர் எஃபெக்ட் வந்து இது என்னன்னா, இது வந்து பி. இது கடினமாக இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கு என்ன கொடுக்கணும், ஃப்ளோர் எஃபெக்ட். உங்களுக்கு நீங்க சீலிங் எஃபெக்டோட ஃப்ளோர் எஃபெக்ட் வந்தாலும் நீங்க கடினமா இருக்கிறத நீங்க ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம். மதிப்பெண் வழங்குறதுல பிழை ஏற்பட்டா அதுக்கு என்ன, இது வந்து டோட்டலா வேற கான்செப்ட். அப்புறம் நினைவக பிழைங்கிறது நினைவக சார்பா அந்த மெமரியை சார்ந்த கருத்து வந்துடும். இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ கற்றலுக்கான தயார் நிலையை வலியுறுத்தியவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இந்த ரெடினஸ் எதுக்குன்னு கேட்டோம் போன வீடியோவில். அப்போ ரெடினஸ் எதுக்குன்னா கற்றலுக்கு தான் நம்ம ரெடினஸ் தேவை. இப்போ அந்த கற்றலுக்கான தயார் நிலையை வந்து வலியுறுத்தவர் யார் அப்படின்னா, சைக்கிள் யார் அப்படின்னா, தோர்ண்டைக்கா, பியாஜேயா, ஸ்கின்னரா, கோலர் அப்படின்னா சரியான ஆன்சர் பாருங்க. விட வந்து ஏ, தோர்ண்டைக். அவர் வந்து பியாஜே வந்து அறிவுசார் வச்சு நான் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ இதுல பாருங்க. இதுல என்னன்னா இந்த 4 பேரோட உளவியலாளர்களோட கருத்து பாருங்க. ஒண்ணு தோர்ண்டைக்கு வந்து நாம லா ஆஃப் ரெடினஸ் நம்ம பார்த்தோம். பியாஜேக்கும் நாம சொல்லிட்டு அறிவுசார வளர்ச்சி நம்ம பார்த்துட்டோம். ஸ்கின்னர்ல வந்து ஆப்பரேண்ட் கண்டிஷனிங். இதுதான் ஸ்கின்னரோட கான்செப்ட். அப்புறம் இன்சைட். இப்ப பாருங்க, இப்ப நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி என்பது எதை குறிக்கிறது? இப்போ ஒரு கொஸ்டின் வந்து ஒரு இப்ப பொதுவே இது எங்க வரணும்னா தேர்வுல தான் நம்ம பண்றோம். இந்த தேர்வு வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி வந்து நம்ம வந்து குறிக்கணும் அப்படின்னு பாருங்க. தேர்வை அளவிட வேண்டியதை அளவிடுதல். தேர்வு வந்து அளவிட வேண்டியது அளவிட, அதாவது எதற்காக எந்த பர்பஸுக்காக அந்த ஒரு எக்ஸாம் அதை வைக்கிறோமோ, எந்த பர்பஸுக்காக ஒரு எவாலுவேஷன் வைக்கிறோமோ அதை அதோட கோல் வந்து கரெக்டா அங்க இருக்கிறது, எக்ஸாக்டா அங்க இருக்கிறது. அப்புறம் தொடர்ந்து ஒரே மாதிரியான முடிவுகளை வழங்குதல். எப்பவுமே யார் எப்படி என்ன எழுதினாலும் அதோட அவுட்புட் ரிசல்ட் இருக்குது பாத்தீங்களா? இது வந்து ஒரே மாதிரியான முடிவுல வரணும். பாடத்திட்டத்தை வந்து முழுமையாக உள்ளடக்கி அந்த நம்ம இந்த தேர்வு வச்சுக்கணும். மதிப்பெண்கள் வந்து கம்பேர் பண்றது. இப்போ இதுல கரெக்டான ஆன்சர் பாருங்க. இப்போ இதுல பாருங்க வந்து இதுல சரியான ஆன்சர் வந்து என்னன்னா, தொடர்ந்து ஒரே மாதிரியான முடிவுகளை, அதாவது ஒரு தேர்வு வந்து எழுதியாச்சு, அதை மதிப்பீடு பண்றாங்க. யார் எப்படி மதிப்பீடு பண்ணாலும் அதோட முடிவுகள் வந்து என்னவா இருக்கணும், ஒரே மாதிரியான முடிவுகளை கொடுக்கும் போது அது வந்து நம்பகத்தன்மையான இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுல ஆப்ஷனோட ஆன்சர் நான் பார்த்துட்டு வரலாம். தேர்வு வந்து அளவிட வேண்டியது அளவிடுதல் எதுக்குன்னா, இது வந்து வேலிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? எதை வந்து நம்ம
பர்பஸ் அப்புறம் அதுக்கு உண்மையான வேலிடிட்டி இருக்குதா, அது உண்மை அந்த வேலிடேஷன்ல அது வேலிடிட்டி அங்க இருக்குதான்னு பாக்குறது. அப்புறம் 2வது வந்து ஆன்சரை பார்த்தாச்சு. 3வது வந்து பாடத்திட்டத்தை வந்து முழுமையாக உள்ளடக்குதல் என்ன, உள்ளடக்க ஏற்புமை சொல்லி இதை வந்து நாம கொடுக்குறோம். அப்புறம் மதிப்பெண்களை ஒப்பிடுவது வந்து இது வந்து ரிலையபிலிட்டிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதிப்பெண்களை ஒப்பிடுறதா இந்த வேலையை இங்க வராது. அப்ப இந்த 3 ஆப்ஷனோட சரியான ஆன்சர் வந்து நீங்க பார்த்துடலாம். இந்த அடுத்தது பார்த்தா ஏற்புமை. இப்ப ஆல்ரெடி வேலிடிட்டி பார்த்தோம்ல. சரி, வேலிடிட்டிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேர்வு அளவிட வேண்டியதை சரியாக அளவிடுதல். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த ஆன்சர் வந்து இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரே முடிவுகளை தருதல், இது வந்து தவறு. என்ன ஒரே முடிவுகள் தருவது என்ன, இப்ப நம்ம இங்க பார்த்து என்னது அந்த ரிலையபிலிட்டி. அப்புறம் அதிக மதிப்பெண்கள் பெறுதல், இது வந்து அதுக்கு கனெக்டே கிடையாது. அப்புறம் கடினமான வினாக்களை கொண்டிருத்தல், இதுவும் இது ஏற்புடைமைக்குள்ள வராது. அப்ப இது 2 தான் ஆன்சர். இப்போ இதுல வந்து நீங்க ஷார்ட்டா நம்ம எதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, சரியான சரியான அந்த நோக்கத்தை வந்து துல்லியமாக அளவிடுதுன்னா இது எதுல வரும், ஆப்ஷன் ஏல வரும். அத வந்து ஆப்ஷன் ஏல வந்துருது. அப்புறம் ரிலையபிலிட்டி வந்து என்ன வரும், ஒரே முடிவுகளை தருதல் வந்து ரிலையபிலிட்டி வந்துருது. ஏ வந்து வேலிடிட்டிங்கிறதுல இந்த துல்லியமான அளவிடுவது வேலிடிட்டி வந்துருது. இது 2 என்னங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மெட்டா கோக்னிஷன் என்பது என்ன பாருங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். நினைவாற்றலா, சிந்தனை பற்றிய சிந்திப்பா, மொழி திறனா, சமூக திறன் அப்படின்னா விடை பாருங்க. இது சரியான விடை வந்து சிந்தனையை பற்றிய சிந்திப்பதுதான் இதோட மெட்டா கோக்னிஷன் சொல்றோம். சரி, இப்ப மீதி ஆப்ஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நினைவாற்றல் பாருங்க, நினைவகத்தின் ஒரு பகுதி மட்டும்தான். அப்புறம் மொழித்திறன் பாருங்க, இது வந்து மொழித்திறனுங்கிறது இஸ் நத்திங் பட் அதே மொழித்திறன் தான். சமூக திறனும் அதே சமூக திறன் தான். இதுல எந்த வித மாற்றம் கிடையாது. அப்புறம் வகுப்பறையில் உயர்நிலை சிந்தனையை வளர்க்க ஏற்ற வினா எது? இப்ப நம்ம லாஸ்ட்ல வந்து நம்ம கொஸ்டின் ஹார்ட் ஆஃப் கொஸ்டின்களை வந்து நமக்கு இந்த பயிற்சி கொடுத்தாங்க இல்லையா, நம்ம எப்படி வினாக்கள் அமைக்கணும்னு சொல்லி நம்ம பயிற்சி கொடுத்தாங்க. அதுல நம்ம என்ன, நம்ம சிந்தனையை தூண்டுகின்ற அந்த வினாக்கள், அதாவது உயர் ரக சிந்தனை வினாக்கள் வந்து நம்ம அது நமக்கு அந்த அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க எப்படி உருவாக்கணும்னு. ஸோ அந்த கான்செப்ட்ல இப்ப நம்ம சிந்தனை வினாக்களை வந்து நம்ம இதுல என்ன வரும் பாருங்க. இப்ப சிந்தனை வளர்க்க ஏற்ற வினா வந்து நம்ம வரையறுக்கணுமா, பட்டியல் இடணுமா, இல்ல ஒப்பிட்டு மதிப்பீடு பண்ணணுமா, இல்ல நினைவு கூறுதல்ல நம்ம சிந்தனை அந்த உயர் சிந்தனை வினாக்களை உருவாக்கணும் அப்படின்னா, ஆன்சரை பாருங்க. ஒப்பிட்டு மதிப்பீடு செய்வதில் தான் நம்ம சிந்தனை வினாயை வந்து உருவாக்க முடியும். இப்போ இதுல பாருங்க, இப்ப வரையறு அப்படின்னா அது வந்து என்ன இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், டிஃபைன்னு சொல்றோம் இல்லையா. இப்ப வந்து டிஃபைன்னு சொல்லும் போது அங்க என்ன வந்துரும், ஒரு கான்செப்ட் வந்து நம்ம சரியா வந்துரும். அப்ப அங்கே இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஃபைன் வெலாசிட்டி அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுங்க. அப்ப என்ன, அந்த வெலாசிட்டியில் இருக்கிற என்னென்ன கான்செப்ட் இருக்குதோ, அங்க என்னென்ன அந்த உட்பொருள் இருக்குதோ, அதை அப்படியே நம்ம என்ன பண்றோம், எழுதுறோம். இது வந்து அறிவு சார்ந்த நிலையில போயிருது. அப்புறம் பட்டியல் இடுதல் வந்து என்னன்னா, இந்த நினைவு கூறுதல் வகையில வந்து பட்டியல் போயிருது. அப்புறம் இந்த சிந்தனை வளர்க்கும் வினா வந்து இந்த சி பாருங்க, ஒப்பீட்டு மதிப்பீடு. இதில் தான் என்னாகும், இந்த ஒப்பீட்டு மதிப்பீடு நம்ம என்ன பண்ண, பகுத்தறிவு மற்றும் மதிப்பீட்டு திறனை வளர்க்கிற இந்த இதுல தான் நம்ம என்ன இப்போ இந்த சில போகும். அப்போ எங்க வந்து நம்ம அந்த சில வந்து அனலைசிங் அங்க இருக்குதோ, எவால்யூஷன் அங்க இருக்குதோ, அப்ப அதுதான் என்ன உயர் ரக அந்த உயர்தர சிந்தனை வினாக்கள் நம்ம சொல்றோம். அப்புறம் அடுத்ததா வந்து கான்செப்ட் வந்து நினைவு கூறுதல் வந்து இது வந்து கீழ்நிலை சிந்தனை வினாக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஏதோ படிச்சிருப்போம். அந்த நேரத்துல எக்ஸாம்ல நம்ம என்ன பண்றோம், ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து எழுதுறோம். இதுக்கும் அந்த ஹைரார்கி அந்த ஹையர் திங்கிங் ஆர்டர் அந்த கொஸ்டினுக்கு வித்தியாசமே கிடையாது. அப்ப இதே பாருங்க, அறிவு சார்ந்த நிலைங்கிறது டிஃபைன்ல வர கொஸ்டின்ஸுங்க. நினைவு கூறுதல்ங்கிறது நம்ம அது வந்து நம்ம பட்டியலிடுதல். அப்புறம் அனலைசிங் அண்ட் வேலிடேஷன் 2ம் இருந்தாதான் அது வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்ல வரும். கீழ்நிலை சிந்தனைங்க இதை நம்ம ரோட் மெமரி பண்ணிட்டு நம்ம எழுதுற இந்த வினாக்களை வந்து கீழ்நிலை சிந்தனையில நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது ஆல்ரெடி நம்ம வி ஹவ் சீன் இன் தி லாஸ்ட் வீடியோ. அது இன்டகிரேட்டட் எஜுகேஷன் பார்த்தோம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பார்த்தோம். இது என்ன அப்படின்னா, இதுல ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அனைவருக்கும் சம வாய்ப்புடன் கற்றல் வழங்குதல். எல்லாருக்குமே சம வாய்ப்புடன் எந்த விதமான ஒரு இதில் இல்லாம கற்றல் வழங்குதல். சரி, இதுல ஆப்ஷனோட ஆன்சர் பாருங்க. திறமையான மாணவர்கள் மட்டும் கல்விங்கிறது இது தவறு. இப்ப சிறப்பு தேவையுடன் தனியா கற்பித்தல் வந்து இதுதான் நம்ம இன்டகிரேட் பார்த்து பிரித்து கல்வி, இதுவும் தவறு. அப்புறம் தேர்வில் வெற்றி பெற செய்தல், இது வந்து இதோட நோக்கம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட். இப்ப டெட் தேர்வில் வந்து குழந்தை மைய கற்றலின் முக்கிய அம்சம். இப்ப இந்த டெட் தேர்வில் இருக்குது, குழந்தை மைய கற்றல் வந்து நம்ம பார்க்கிறோம்.
இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் பேசுதலா, மாணவர் செயலிலே ஈடுபடுறதா, மனப்பாடமா, தண்டனையானா, இது 3மே இர்ரிலவென்ட். மாணவர் செயலில் ஈடுபடுறது சரியான ஆன்சர். சரி, விளக்கம் பார்த்துக்கலாம். ஆசிரியர் பேசுதல் வந்து என்னென்ன? அதாவது நம்ம லெக்சர் மெத்தட் சொல்ல இது என்னது? ஆசிரியர் மெய்ய அணுகுமுறை. சரி, இப்ப அடுத்து 3 மனப்பாடம் செய்யறது என்னது? குழந்தை மைய கற்றலுக்கு எதிரானது. ஏன்னா சைல்ட் சென்டர்ல அங்க ஆக்டிவிட்டி நிறைய கொடுக்குறோம். இங்க மனப்பாட ரோட் மெமரி வந்து நம்ம கொடுத்துட்டேன்னா அது வந்து சைல்ட் சென்டர்ல இருந்து விலகிறோம். இப்ப தண்டனை வந்து என்ன? இது கற்றலை ஊக்குவிக்காது. இது வந்து நமக்கு என்ன வந்துருது? அந்த நெகட்டிவ்ல போயிடும். நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ல இது என்ன போயிருது? நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ஆகும்போது அங்கே கற்றல் வந்து நிகழ்வதற்கு பெரிய ஒரு தடை கற்கள் அங்க இருக்கும். சரி, இப்ப பியாஜே வந்துட்டாரு. பியாஜே இவர் பாருங்க, கருத்துப்படி கன்சர்வேஷன் என்ற கருத்து எந்த நிலையில்? அது பியாஜேவோட இந்த நிலை இருக்குது இல்லையா? அப்ப அந்த நிலை இது வந்து அறிவுசார் நிலைகள் அங்க இருக்குது. கன்சர்வேஷன் வந்து எதுல வரும்னா, உணர்வு இயக்கமா, முன் செயல்பாடா, கருத்தியல் செயல்பாடு நிலையா, முறையான ஆல்ரெடி நம்ம 4யும் பார்த்திருக்கிறோம். அப்ப கன்சர்வேஷன் இங்க எதுல வருதுன்னா, கருத்தியல் செயல்பாட்டு நிலை. இதற்கு நம்ம உணர்வு இயக்க நிலைன்னு பார்த்தோம் இல்லையா? முன் செயல்பாடு நிலை வந்து நம்ம வருஷம் பார்த்தோம். நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அதாவது 2லிருந்து 7 வரை பார்த்தோம். முறையான செயல்பாட்டு வந்து எபோவ் 11 அந்த இதுல பார்த்தோம் இல்லையா? கருத்து வந்து என்ன பார்த்தோம்? இந்த 7லிருந்து 11 பார்த்தோம். முறையான செயல்பாடு வந்து எபோவ் 11. அப்ப இந்த 3 இயர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருங்க. இது நிச்சயமா இதுல வந்து ஈஸியா நம்ம கொஸ்டின் வந்து நமக்கு வரும். அப்புறம் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. பிறப்பு முதல 2 வயது வரை தான் உணர்வு இயக்க நிலை. கன்சர்வேஷன்ங்கிறது அங்க இன்னும் உருவாகல 3. இப்ப இது வந்து கருத்தியல் செயல்பாட்டு நிலை என்ன? 7 to 11. அப்ப முறையான செயல்பாடு நிலை எங்க வருது? உயர்நிலை சிந்தனைக்குரியது. இதோட வயது வந்து 11 வயதிற்கு மேல். ஓகே. இப்ப லேர்னிங் கர்வ், அதாவது கற்றல் வளைவு. இது வந்து ரொம்ப நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். இப்ப லேர்னிங் கர்வ் வந்து எதை குறிக்கிறது? இதனால என்ன அப்படின்னா, இது வந்து அறிவுத்திறன் அளவா, கற்றல் முன்னேற்றமா, நுண்ணறிவா, முதிர்ச்சி அப்படின்னா, பாருங்க விடை வந்து என்ன? கற்றல் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன கூட ஒரு சிம்பல் கொடுக்கலாம். இல்ல ஒரு கர்வன் சொல்லலாம். சரி, இதோட இந்த டிஸ்ட்ராக்டர் பாருங்க. அறிவுத்திறன் அளவை குறிக்க இது எது கூட சம்பந்தப்பட்டது? நுண்ணறிவு தேர்வுடன் தொடர்புடையது. ஒருத்தரோட ஒரு மாணவரோட குழந்தைய அறிவுத்திறன் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அது எதுல வரும்? நுண்ணறிவு தேர்வுடன் ஒப்பிடக்கூடியது. கற்றல் முன்னேற்றம் தான் இதற்கு என்ன? லேர்னிங் கர்வ்க்கு சரி. ஏன்னா கற்றல் இதுல வந்து ஒரு இது வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நாள்ல நமக்கு லேர்னிங் கர்வ் என்ன வரும்? ஒரு என்ன வரும்? ஒரு நேர் ஸ்ட்ரெய்ட் லைன் ஒண்ணு வரும். எல்லாருக்குமே வரும். அந்த அதையும் தாண்டி எத்தனை பேர் மேல போறாங்களோ, அதுதான் அவங்களுடைய கற்றலோட அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். அந்த அச்சீவர்ஸ் வந்து அங்கதான் இருக்க போறாங்க. அந்த 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 ஸ்ட்ரெய்ட் லைன் வருது இல்லையா? இதுதான் என்ன சொல்றோம்? பிளேட்டிவ்ன்னு சொல்றோம். அது ஆரம்பத்துல வந்து ரொம்ப வேகமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்ன பண்றீங்க? நாளையிலிருந்து ஒரு ஜிம்முக்கு போறத நீங்க வந்து நினைக்கிறீங்க. சரி சொல்லி எக்சர்சைஸ் பண்ணியாச்சு, ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. மந்த்லி ஃபீஸ் வந்து இவ்வளவு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. நம்ம எல்லாம் காசு குடுத்தாச்சு. என்ன பண்றோம்? போறோம். கரெக்ட்டா ஒரு 7 மணிக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணா 6:50க்கு அங்க இருப்போம். 6:30 இருந்து 50 இருந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணி, உள்ள இருக்கிற பேட்ச் எல்லாம் வெளியில வந்த அப்புறம் 7:00 உள்ள போறோம். அப்படியே கன்டின்யூ ஆயிட்டே இருக்குது. ஏன்னா 1 வீக் ஆகுது, 10 டேஸ் ஆகுது, 15 டேஸ் ஆகுது. ஏறக்குறைய 1 மந்த் ஆகுது. அப்புறம் ஆஃப்டர் ஒரு 25, 26 டேஸ்ல என்ன பண்ண போறோம்? மெதுவா 1, 2 அப்படியே சாக் பாக்ஸ் சொல்லுவோம், லீவ் எடுக்கிறோம். அப்புறம் மெதுவா போறோம். 1 நாள் விட்டு வந்து 2 நாளுக்கு ஒரு தடவ போறோம். அப்புறம் 3 நாளுக்கு ஒரு தடவ, அப்புறம் 4 நாளுக்கு ஒரு தடவ. இது என்ன ஆகும்? மெதுவா அந்த லேர்னிங் கர்வ் என்ன ஆகுது? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கிராஜுவலா என்ன ஆகும்? கம்மியாயிட்டு வரும். ஒரு இடத்துல பார்க்கும்போது என்ன திடீர்னு அது எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணுவோம்? ஏறக்குறைய ஒரு 1 மாசம் போகாம விட்டுருவோம். அது என்ன ஆகும்? அந்த நேரத்துல நம்ம லைன் என்ன இருக்கும்? நல்லா ஸ்ட்ரைட்டா ஃபார்வேர்ட்ல அந்த ஸ்லாண்டிங்கா போயிட்டு இருக்கிற அந்த லைன் வந்து என்ன ஆயிருது? ஒரு அப்வேர்ட் மூவ்மெண்ட், அப்வேர்ட் ஸ்லாண்டிங் போனது. நல்லா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வந்தது. இதுதான் பிளாட்டியூ. ஸோ அந்த கேப்லயும் நாம ரியலைஸ் பண்ணி, இந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் வந்து டிட்டோரேட் ஆயிட்டு வருது. இந்த அளவுக்கு நம்மளுக்கு குடுத்த காசு வந்து வீணாயிட்டு வருது. என்னுடைய டைம் வந்து நேரம் அந்த 1 மணி நேரம் ஜிம்ல குடுக்குற அந்த நேரம் வந்து, என்னுடைய மத்த நேரத்துல வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லி, நம்ம எப்ப ரியலைஸ் பண்றோமோ, எகைன் நாம போக போறோம். அந்த நேரம் அந்த கர்வ் வந்து எகைன் அப்வர்ட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது. அப்ப அங்க தான் என்ன ஆகும்? லேர்னிங் கர்வ் வந்து அங்க எகைன் ஸ்டார்ட் ஆகுது. அங்க ஒரு அச்சீவர்ஸ் அங்க வருவாரு. இல்லையா? ஸோ அந்த பிளாட்டியோ வந்து யாரு தாண்டுறாங்களோ, அதுதான் வரும். அது வந்து முதிர்ச்சியோ, நுண்ணறிவோ, அறிவுத்திறன் இது எல்லாமே கிடையாது. சரியான ஆன்சர் வந்து என்னன்னா, பயிற்சியால் ஏற்படும் முன்னேற்றம். அது எதனால் வருது? இடைவிடாத பயிற்சியால் ஏற்படும் முன்னேற்றம் தான் இந்த லேர்னிங் கர்வ் வந்து நமக்கு காட்டுது. சரி, இப்ப ஸ்பியர்மேன். இப்ப ஆல்ரெடி இந்த எஸ்ல வந்து நம்ம ஒரு பாட்டுருக்கோம் இல்லையா?
எஸ்ல நம்ம வந்து ஸ்பியர்மேன் அவரோட காரணி கோட்பாடுன்னா ஜி. இதுல வந்து ஜி அண்ட் எஸ் ரெண்டு இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது ஜி ஃபேக்டரும் எஸ் ஃபேக்டரும் வரும்போது அந்த எஸ்ல நம்ம தொடங்குற ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்ம போர்ஷன்ல இருக்கிறது ஸ்பியர்மேன் ஒருத்தன் தான். நீங்க ஸ்பியர்மேன் வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஜி ஃபேக்டர் ஆகட்டும் எஸ் ஃபேக்டர் ஆகட்டும் நீங்க ஈஸியா நீங்க எழுதிக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் பாருங்க. ஜி என்பது இதுல என்ன குறிக்குது பாருங்க. ஜி என்பது என்னன்னா இது ஆன்சர் டைரக்டா போய்க்கலாம். பொது நுண்ணறிவு. சரி, இப்போ குறிப்பிட்ட திறனுக்கு என்ன இது? எஸ் காரணி. யாரு? ஸ்பியர்மேன் எஸ்க்கு என்ன வருது? குறிப்பிட்ட திறன் வந்து எஸ் காரணி. பி தான் நம்ம சரியான ஆன்சர் பார்த்தோம். இது என்னன்னா அனைத்து செயல்களுக்கும் பொதுவான திறன் கொண்டது. அப்புறம் மொழித்திறன் பாருங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட திறன் தான். அப்புறம் படைப்பாற்றல் வந்து கோட்பாட்டின் பகுதியே கிடையாது. ஸோ இத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல 19th ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் முக்கிய நோக்கம். சரி, இது என்ன அப்படின்னா ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். இது வந்து இறுதி மதிப்பெண்ணா? இல்ல நம்ம இப்ப இது நம்ம நிச்சயமா கிடையாது. இது இறுதி மதிப்பெண்ணுக்கு நம்ம சம்மேட்டிவ்னு பார்த்துட்டோம். இப்ப தரவரிசையில அமைக்கிறதா? தரவரிசை அமைக்கிற நம்ம பார்த்தோம். அப்புறம் கற்றல் முன்னேற்றத்தை அறிதலா? சான்றிதழ் வழங்குற கடைசி அவுட்புட்டா? என்ன வரும் இதுக்கு ஆன்சர் என்ன? பாருங்க சி கற்றல் முன்னேற்றத்தை அறிதல் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சரி, இதோட ஆப்ஷன்ஸோட விளக்கத்தை பார்த்துக்கலாம். இறுதி மதிப்பெண் வழங்குதல் இங்க சம்மேட்டிவ் வந்துடும். தரவரிசை அமைக்கிறது இதுல வரும். முதன்மை நோக்கம் கிடையாது. கற்றல் முன்னேற்றத்தை கொடுக்கிறது தான் சரியான ஆன்சர். அதாவது என்ன கற்றல் முன்னேற்றம்? கற்றல் குறைகளை வந்து நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பே கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு தான் இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் கொண்டு போடுறோம். சான்றிதழ் வழங்குதல்னா இது வந்து ஃபைனலா நாம மதிப்பீட்டோட நோக்கம் கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்ப அடுத்தது குழந்தையின் அறிவுசார் வளர்ச்சியை அதிகரிக்க ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எல்லாமே கரெக்டா தான் தெரியும். ஆனா கண்டுபிடிக்கிறது ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இதுல மனப்பாடம் மட்டுமே வலியுறுத்த வேண்டுமா? திறந்த முடிவு வினாக்களை கேட்க வேண்டுமா? தண்டனை வழங்க வேண்டுமா? அமைதி இருக்க சொல்ல வேண்டுமானா விடையை பாருங்க. நேர பார்த்துக்கலாம். திறந்த முடிவு வினாக்களை கிடைங்க. அதாவது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம என்ன இருக்குது? ரெண்டு டைப் பார்த்தோம் இல்லையா? க்ளோஸ்டு டைப், ஓப்பன் டைப் பார்த்தோம் இல்லையா? க்ளோஸ்டு டைப் கேட்கும்போது என்ன படி எக்ஸாம்பிள் என்ன? இப்போ விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன ஆகாது? க்ளோஸ்டு. அது டெல்லி சொன்னா வந்து வேலை முடிஞ்சிடும். இல்லைன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா அந்த அவனோட பையனோட பேரோட முடிஞ்சிடும். இப்ப அது ஓப்பன் மைண்டட். ஓப்பன் மைண்டட் என்ன அப்படின்னா அந்த ஓப்பன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க. என்னன்னா அவனுடைய கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா வாட் இஸ் யுவர் ஹாபின்னு கேட்கலாம். இல்ல அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவனுடைய என்ன பண்றான்? அவனுடைய பழக்கத்தை என்ன செய்யறான்? ஃபுல்லா சொல்றான். இல்லைன்னா வாட் இஸ் யுவர் டெய்லி ரொட்டீன்னு கேட்கலாம். அப்ப அதை வந்து நான் இந்த காலை இந்த 6 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார், அங்க போறேன் இங்க போறேன். இது என்னன்னா குழந்தையோட அந்த கம்யூனிட்டி ஸ்கில் ஆகும், லாங்குவேஜ் ஸ்கில் ஆகட்டும், இல்ல அவனோட அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் ஆகட்டும், இல்ல அவனோட அந்த ஷைனஸ் போறதுக்கும் ஒரு பயம் தெளியறதுக்கும் எல்லாமே என்ன ஆகும்? அந்த ஓப்பன் டைப் கொஸ்டின்ஸ் தான் அங்கே வந்து யூஸ் ஆகும். அப்போ அது வந்து என்ன ஆகுது? அதனால் வர்றதுனால அவன் அறிவுசார் வளர்ச்சி வந்து அங்கே அதிகரிக்கிறதற்கு இதுதான் ஒரு ஒரு மிக பெரும் காரணியா இருக்குது. இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா திறந்த முடிவு வினாக்களை நாம கேட்கணும். அப்போ இந்த மனப்பாடம் மட்டுமே வலியுறுத்த என்ன பண்ணணும்? உயர்நிலை சிந்தனை வந்து வளர்க்காது. இந்த அறிவு வளர்ச்சி வந்து அது கொடுக்காது. தண்டனை வழங்குறது வந்து கற்றலை பாதிச்சிரும். அப்புறம் அமைதியா இருக்க சொல்றது என்னன்னா செயலில் வந்து பங்கேற்பு அவனோட ஆக்டிவிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணிடுறோம். சரி, இப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன? இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இல்லையா? இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ்ங்கிறது இதோட பொருள் என்ன? இந்த மாதிரி ஒரு உளவியலை கேட்கும்போது என்ன பண்ண? எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியா? மாணவர்களிடையே காணப்படும் வேறுபாடுகளா? ஆசிரியர்களின் வேறுபாடா? பாடத்திட்ட வேறுபாடுனா இது ஈஸியா நீ கண்டுபிடிச்சுன்னா மாணவர்களிடையே காணப்படுகின்ற வேறுபாடுகள். இதோட ஆப்ஷன் ஏ வந்து தவறு, பி தான் சரி. அப்புறம் ஆசை வேறுபாடு வந்து இது தொடர்பில்லை. இது வந்து பாடத்திட்ட வேறுபாடு வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்ப அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் எதை அளவிடுகிறது? இப்ப அச்சீவ்மெண்ட் வந்து எதுக்காக நம்ம பண்றோம்? இது வந்து எதை வந்து எவாலுவேட் பண்ணி பாருங்க. எதிர்கால திறனையா? தற்போதைய கற்றல் அடைவியா? ஆளுமையா? மனநிலையான? ஆன்சர் என்ன? தற்போதைய கற்றல் அடைவை. இப்போ அட் பிரசன்ட் என்ன நாம அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறோமோ அந்த டெஸ்ட் தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். நம்ம வந்து இது பண்றோம். சரி, இதோட வந்து அந்த ஆப்ஷனோட ஆன்சர் பாருங்க. எதிர்கால திறன் இது எதற்காக? இது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்றோம். எதிர்கால திறனுக்கு நம்ம எதன் மூலம் நம்ம அளவிடுறோம்? ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்க்கிறோம். இதுதான் நம்ம என்ன பண்றோம்? பிற்காலத்துல வந்து இப்ப நம்ம ஒரு போலீஸ் நம்ம போறோம், ஐஏஎஸ்ல போறாங்க, இந்த இதுல டிஎன்பிஎஸ்ல குரூப் 1 அண்ட் 2ல போறாங்க. அப்புறம் இந்த இந்த யுஎஸ்ஆர்பி
அந்த யூனிஃபார்ம் ரெகுலேட்டரி சர்வீஸ்ல அதுல போறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ரொம்பவே கேட்கறாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல தான் இந்த அச்சீவ்மெண்ட்ல வந்து இதுக்கு வராது. இது வந்து எதிர்கால திறன், அவனுடைய ஐடி என்ன, கோல் என்ன, மைண்ட் செட் என்ன, ஃபியூச்சர்ல வந்து அந்த ஜாபை வச்சு அதுல இருந்தான் எப்படியெல்லாம் பண்றதுக்கு வந்து அவனுடைய மைண்ட்ல ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் கேட்கறது தான் ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் பி வந்து கரெக்டான ஆன்சர். இப்போ ஆளுமையை பத்தி அவன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது நமக்கு தெரியும். இதுவும் பெர்சனாலிட்டி டெஸ்ட். இதுலயும் நம்ம ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்லயும் இதுலயும் பெர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட இன்பில்ட்டா என்ன பெர்சனாலிட்டி இருக்குதோ ஒரு சில டெஸ்ட் மூலமா அவனோட டோட்டலா முன்னாடி அந்த பிஹேவியர் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மனநிலையை பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மனவியல் அளவீடு. சரியா? இது வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து இன்னும் கொஞ்சம் டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இது பார்க்கலாம். சரி. இப்ப ஆப்டிடியூட் அப்படின்னா பொருள் என்ன? ஆப்டிடியூட்ங்கிற பொருள் என்ன பாருங்க. தற்போதைய அறிவா, எதிர்காலத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் திறனா? ஏன்னா இங்கேயே வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க நல்லா கேட்டிருந்தேன்னா ஆன்சர் இங்கே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறம் நினைவாற்றலா, மனவயதுனா இந்த 3மே கிடையாது. எதிர்காலத்தில் கற்றுக்கொள்ளும் திறன் தான் ஆப்டிடியூட். சரி, ஆன்சர் மற்ற ஆன்சர் பாருங்க. தற்போதைய அறிவு மேல பார்த்தோம். எது? அச்சீவ்மெண்ட். அப்புறம் நினைவாற்றலுக்கு வந்து இதுக்கு இல்லை. இது ரெண்டுமே வந்து இரலவெண்டா கொடுத்துருக்காங்க. அதை நாம இக்னோர் பண்ணிக்கலாம். இப்ப ப்ரூனர் வந்து அவரோட கோட்பாடு என்ன பாருங்க. ப்ரூனரோட கோட்பாடோட மைய கருத்து வந்து என்ன பண்ணும்? டிஸ்கவரி லேர்னிங்கா, கிளாசிக்கலா, ட்ரையல் அண்ட் எரரா, ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கா, இந்த 4 லேர்னிங் வந்து நீங்க நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருந்தா ஒரு கொஸ்டின் வந்து ஷுவரா வரும். அப்புறம் விட பாருங்க. என்ன ஆப்ஷன் என்ன விட என்ன? ஏ. ப்ரூனர் அப்படின்னா டிஸ்கவரி. இதுல வந்து ஆர்ஆரையும் நீ கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சிருங்க. ப்ரூனர் டிஸ்கவரி. அப்ப இங்கேயோ என்ன இருக்குது, இங்கேயோ லேர்னிங். அந்த டிஸ்கவரி வந்து நீங்க ப்ரூனருக்கு வந்து டிஸ்கவரி ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. அப்புறம் என்ன வரும்? மாணவர்கள் வந்து தாங்களே கண்டறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அது டிஸ்கவரி. அது வந்து செல்ஃப் டிஸ்கவரி. அது வந்து கொடுக்குறாரு. கிளாசிக்கல் என்ன கொடுக்குறாரு? பாவ்லா கொடுக்குறாரு. இந்த பாவ்லா வந்து நம்மளுடைய அந்த நாய், அந்த சலைவா, அந்த பெல்லு. இந்த பெல் அடிச்ச உடனே ஃபுட் வைக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இதே கண்டினியூ பண்றாங்க. அப்புறம் அடுத்த ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? பெல்லு வைக்கிறாங்க. ஃபுட் வைக்கிறது இல்ல. அந்த நாயோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது அங்க சலைவா வந்து அங்க பிஹேவியர் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன? கிளாசிக்கல் கண்டிஷனிங். ட்ரையல் அண்ட் எரர் வந்து அது வந்து தார்ண்டை கொடுக்குறாரு. இதுவும் நம்மளுடைய அந்த இது பார்த்தோம் இல்லையா? எது? அந்த இன்சைட் லேர்னிங். இதுவும் அங்கதான் வருது. அந்த ட்ரையல் அண்ட் எரர்லயும். அப்புறம் ஸ்கின்னர் கொடுக்கிறது ஆப்ரண்ட் கண்டிஷனிங். இந்த 4 இந்த உளவியலாளர் அந்த லேர்னிங்லயும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. நிச்சயமா இதுல ஒண்ணு வரும். அப்புறம் 25ல வந்து பார்த்தோன்னா ஸ்பைரல் கரிக்குலம். இது வந்து லாஸ்ட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா அனதர் 25 கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து உங்களுக்கு போதும். இது ஏறக்குறைய 25 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா இதை முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு நீங்க போங்க. இப்போ ஃபைனல் கொஸ்டின் அப்படின்னா ஸ்பைரல் ஏன்னா கரிக்குலம் பார்க்கணும். இந்த கருத்தை முன்வைத்தவர் யாருன்னா பியாஜேயா, ப்ரூனரா, வைகோட்ஸ்கே, கோலர் அப்படின்னு. இது வந்து ப்ரூனர். இவர் வந்து என்ன பண்ண ஸ்பைரல் கரிக்குலம் வச்சு இதோட டிஸ்ட்ராக்டர் பாருங்க. பியாஜே கொடுத்தது அறிவுசார். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் சொல்லியிருக்கிறோம். பியாஜேன் வந்த உடனே நீங்க அறிவுசார வளர்ச்சிக்கு போயிடுறோம். ப்ரூனர் வந்த உடனே மீண்டும் மீண்டும் ஆழமாக கற்பிக்கும் முறை ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மெத்தடுக்கு நீங்க போயிடலாம். வைகோட்ஸ்க்கு தான் சமூக கற்றல், இந்த சமூக உளவியல் எல்லாமே வைகோட்ஸ்கி போயிருங்க. கோலர் வந்து இன்சைட் லேர்னிங்க்கு நீங்க வந்துருங்க. அப்ப இங்க நான் பாரு தார்னைக் பார்த்தேன். தார்னைக் வந்து எதுல வர்றாரு? இதுல சில வந்து இங்க பார்க்கும் பாருங்க. ட்ரையல் அண்ட் எரர்ல வந்து தார்னைக் வந்துடுறாரு. கிளாசிக்கல்ல வந்து பாவ்ல வந்துடுறாரு. டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் வந்து ப்ரூனர் வந்துடுறாரு. அதே நேரத்துல இங்கேயும் ப்ரூனர் இதுல வர்றாரு பாருங்க. 2வது கருத்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் ஆழமாக கற்பிக்கும் முறையிலையும் இந்த ப்ரூனர் வந்து என்ன பண்றாரு? இங்க வர்றாரு. இதுவும் என்னன்னா ஸ்பைரல் கரிக்குலம். அப்ப இது வந்து ஸ்பைரல் கரிக்குலம் இங்க கொடுக்குறாரு. அதே ப்ரூனர் வந்து இங்க கொடுக்குற அவரோட லேர்னிங் கோட்பாடோட மைய கருத்து வந்து என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி லேர்னிங். டிஸ்கவரி லேர்னிங்க்கு என்ன கொடுக்குறாரு? ஸ்பைரல் கரிக்குலம் கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நல்ல ஆல் தி பெஸ்ட். நல்ல வீ கேன் ஒர்க் அவுட். அது எப்பவுமே இப்போ நம்ம சொல்றது தான் பயிற்சி, முயற்சி. அதை தொடர்ச்சியா இருந்தேன்னா நமக்கு வந்து மலர்ச்சி வரும், அப்புறம் வளர்ச்சி வரும், அப்புறம் நமக்கு வேண்டிய புகழ்ச்சி எல்லாமே அங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். வி வில் see you by the நெக்ஸ்ட் வீடியோ. இதே ஒரு 25 கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? இதே ஒரு டிஸ்ட்ராக்டரோட ஆன்சரோட பார்த்துக்கலாம். இந்த இனப் வந்து இந்த டைம் வந்து இவங்க போதுமா நினைக்கிறேன். ஓகே, வில் see you all the best by the next video. If you not subscribe, you kindly do it. Thank you.